Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நேற்று இரவு சீருடையில் இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்டுள்ளார். இது ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி சமூகம் செல்வதை காட்டுகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற குற்றங்களில் இருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும் கூட குற்றவாளிகள் துணிந்து காவலர்களை தாக்குகின்றனர். குற்றவாளிகளோ பொதுமக்களோ காவலர்களை பொதுவெளியில் தாக்குவதற்கு காரணம் தாராளமாக கிடைக்கும் மது போதையும் போதைப் பொருட்களும் தான் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்று கருதப்பட்ட சிந்தட்டிக் வகை போதைப் பொருட்கள் இப்போது சாதாரண மக்களுக்கும் கிடைக்கின்றன என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது கிராமம் நகரம் என பாரபட்சமின்றி சட்டம் ஒழுங்கை நேரடியாக பாதிக்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவது பிரச்சனைகளை ஓரளவுக்கு மட்டுமே சரி செய்ய உதவும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கடைநிலை காவலர்கள் டெசர் துப்பாக்கிகள், உடலில் பொருத்தப்படும் கேமராக்கள், ரோந்து கார்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும். முக்கியமாக காவல்துறையில் நீண்ட காலமாக இருக்கும் காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். அரசின் கொள்கை முடிவுகள் தோல்வி அடைவது அடித்தட்டு மக்களை நேரடியாக பாதிக்கும் எனவும் இந்த சம்பவம் தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு சீருடையில் இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்டுள்ளார். இது ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி சமூகம் செல்வதை காட்டுகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற குற்றங்களில் இருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும் கூட குற்றவாளிகள் துணிந்து காவலர்களை தாக்குகின்றனர். குற்றவாளிகளோ பொதுமக்களோ காவலர்களை பொது வழியில் தாக்குவதற்கு காரணம் தாராளமாக கிடைக்கும் மது போதையும் போதைப் பொருட்களும் தான் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்று கருதப்பட்ட சிந்தட்டிக் வகை போதைப் பொருட்கள் இப்போது சாதாரண மக்களுக்கும் கிடைக்கின்றன என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது கிராமம் நகரம் என பாரபட்சமின்றி சட்டம் ஒழுங்கை நேரடியாக பாதிக்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவது பிரச்சனைகளை ஓரளவுக்கு மட்டுமே சரி செய்ய உதவும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கடைநிலை காவலர்களுக்கு டெசர் துப்பாக்கிகள், உடலில் பொருத்தப்படும் கேமராக்கள், ரோந்து கார்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும். முக்கியமாக காவல்துறையில் நீண்ட காலமாக இருக்கும் காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். அரசின் கொள்கை முடிவுகள் தோல்வி அடைவது அடித்தட்டு மக்களை நேரடியாக பாதிக்கும் எனவும் இந்த சம்பவம் தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி. நேற்று இரவு சீருடையில் இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்டுள்ளார். இது ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி சமூகம் செல்வதை காட்டுகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற குற்றங்களில் இருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும் கூட குற்றவாளிகள் துணிந்து காவலர்களை தாக்குகின்றனர். குற்றவாளிகளோ பொதுமக்களோ காவலர்களை பொது வழியில் தாக்குவதற்கு காரணம் தாராளமாக கிடைக்கும் மது போதையும் போதைப் பொருட்களும் தான் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்று கருதப்பட்ட சிந்தட்டிக் வகை போதைப் பொருட்கள் இப்போது சாதாரண மக்களுக்கும் கிடைக்கின்றன என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது கிராமம் நகரம் என பாரபட்சமின்றி சட்டம் ஒழுங்கை நேரடியாக பாதிக்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவது பிரச்சனைகளை ஓரளவுக்கு மட்டுமே சரி செய்ய உதவும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கடைநிலை காவலர்களுக்கு டெசர் துப்பாக்கிகள், உடலில் பொருத்தப்படும் கேமராக்கள், ரோந்து கார்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும். முக்கியமாக காவல்துறையில் நீண்ட காலமாக இருக்கும் காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். அரசின் கொள்கை முடிவுகள் தோல்வி அடைவது அடித்தட்டு மக்களை நேரடியாக பாதிக்கும் எனவும் இந்த சம்பவம் தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.